ஹைடா நமசிவாய. அன்றைக்கு வந்து ஒரு மாணவன் வந்து அம்மா கிட்ட போய் கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து அம்மா கேட்குறாங்க, நீ என்ன நினைக்கிறாங்கப்பா? அவர் சொல்கிறாரு, அம்மா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, அதாவது வந்து இங்கே நடக்குன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்கிறத வச்சு அவர் வந்து அம்மா மேலே அம்மா நம்பலை. ஸோ வந்து ஆனால் அவருக்குள்ள நம்பிக்கை இருக்குது. அப்படி தான் நாங்கள் அம்மா மேலே நம்பிக்கை இருக்கும், இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், சுற்றி இருக்கவங்க சொல்கிறத கிடையாது, நம்ம நம்பிக்கை உடையும். அப்போ அம்மா சொல்கிறாங்கடா, அது வந்து இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் இல்லையா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இல்லையா. அதாவது இது ஒரு இயற்கை. அதாவது இப்போ முழுமையாக கடவுளை நாங்கள் வந்து மனுஷங்க நம்ப மாட்டாங்களா, ஆத்மா அனுபூதி நிலையை அடைஞ்சவங்க மட்டும்தான் இறைவனை முழுமையாக நம்புவாங்க. ஏன்டா இப்போ வந்து ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கூட கடவுளை நம்ப மாட்டாங்க. ஸோ வந்து அது இயற்கையான விஷயம் தான் சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அதனால் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அம்மா சொல்கிறாங்க, உண்மையாகவே வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாட்டியும் சரி, உனக்கு உன் மீது நம்பிக்கை வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கை மட்டும் வச்சுப்பாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கைனா தனக்குள்ள மட்டும்தான் கடவுள் இருக்காரு, மற்றவங்களுக்கு இல்லைன்னு. ஸோ அது வந்து அப்படி இருக்கக்கூடாது நம்ம சொல்கிறாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ உனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நீ உன்னையும் ஆத்மா பார்ப்ப, மற்ற சுற்றி இருக்கவங்களுக்குள்ளேயும் கடவுளை பார்ப்ப. அதனால தான் அம்மா சொல்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாட்டிக்கும் சரி, உண்மையில உனக்கு நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, நம்ம மேலே மட்டும் நம்ம நம்பிக்கை வச்சுட்டு சுற்றும்போது என்ன நடக்கும், இடையில மிஸ் ஆகிடும். ஏன்னா மனசு தானே, மனசு அஞ்சலமாகி நிறைய குழப்பத்துக்குள்ள போயிடும். ஆனால் அம்மா வந்து அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்பீங்களா, அம்மா சின்ன வயசுல இறைவனுக்காக அப்படி ஏங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அம்மா மாதிரி இருக்கவங்க வந்து இப்போது ஒரு இதில் அப்படி போகலாம், இப்போ தன்னை மட்டும் நம்பி அப்படி ஒரு போகலாம். ஆனால் நாங்கள் வந்து மனுஷங்க வந்து நம்மளை மட்டும் நம்பி கடவுளை நம்பாமல் போக முடியாது இல்லையா. ஸோ அதால் வந்து நாங்கள் வந்து கடவுளை நம்பணும். ஏன் கடவுளை நம்ப சொல்கிறாங்கடா அம்மா, உண்மையிலே உனக்கு நம்பிக்கை வரும். அதாவது கடவுளுடைய ஒரு பரமாத்மாவோட ஜீவாத்மா தான் நான், கடவுளுடைய ஒரு சொரூபம், அந்த கடவுள் ஆத்மா தான் நான் அப்படின்னு அறிஞ்சிக்கிறதுக்காவது நம்ம வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட் நம்பணும். அதாவது அதுக்கு தான் கடவுள் நம்ம சொல்கிறாங்க. கடவுளை நம்பினா மட்டும்தான் நம்மளை முதல்ல நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அம்மா. ஸோ அடுத்து வந்து இதுதான் ஆத்ம நம்பிக்கைன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒருவனுக்கு தன்னடக்கம் தன்னம்பிக்கையும் வேணுமா. தன்னடக்கம் வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுன்னு சொல்லும்போது எங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ கடவுள்கிட்ட எப்பவுமே எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு தான் நாங்கள் இருக்கணும். அதான் தன்னடக்கம். அடுத்தது வந்து தன்னம்பிக்கைன்றது மனம் நடுநிலையாக இருக்குது நம்ம சொல்கிறாங்க. அதாவது வந்து துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, சரிசமமாக ஏற்றுக்கிற அந்த ஒரு தான் தன்னம்பிக்கைன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மாணவன் கலிகாரு, அம்மா ஆன்மீகத்துக்கு வந்து பகுத்தறிவு தேவை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஆன்மீகத்துக்கு வந்து பகுத்தறிவு வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பகுத்தறிவுன்றது வந்து அறிவுலேருந்து வரும், அறிவுன்றது இது அகங்காரத்துலேருந்து வரும். ஸோ அகங்காரத்தை அழிக்கிறது ஆன்மீகத்தில் லட்சியமாக இருக்கும்போது பகுத்தறிவு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதாவது கடைசியில் முடிக்கும் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ளே வரதுக்கு பகுத்தறிவு இருக்கலாம், ஆனால் ஆன்மீகத்தில் பகுத்தறிவு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இதெல்லாமே மாயை, இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அதுதான் பகுத்தறிவு. அதை பகுத்தறிவுலேருந்து யோசிக்கிறோம் இல்லையா, யோசிச்சு ஆன்மீகத்துக்குள்ளே வரும். ஸோ அதால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரதுக்கு பகுத்தறிவு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே வந்த அப்புறம் இதெல்லாம் உண்மையாக கடவுள் இருக்குது உண்மை அப்படி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதால் வந்து நம்பிக்கை தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, குரு மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும், குரு மேலே இருக்கிற நம்பிக்கை தான் நம்மளை உயர்த்தும் நம்ம சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஒரு டீ கடையில் அம்மா வண்டி நிறுத்தி சொல்லி குடிக்கிற அந்த அருமை பார்த்துறாங்க இல்லையா, அதில் வந்து அம்மா சொன்னோன்னே எல்லாரும் எங்கே போய் குடிக்கிறாங்க. ஆனால் அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்கடா, இல்லை அம்மா குடிக்க சொல்கிறாங்க இல்லையா, அம்மா குடிக்க சொல்லிட்டாங்க நான் குடிக்கிறேன். அப்படி குரு மேலே நம்பிக்கை இருந்து குடிக்கும்போது அது ஓகே. ஆனால் இல்லை அப்படி ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் யோசிக்காமல் குடிக்கும்போது அது தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ குரு ஒரு நம்பிக்கை இருந்து, அதாவது இப்போ இறைவன் மேலே பக்தி அதிகரிக்கும் போது நம்பிக்கை நிறைய வராது. அம்மா போகிற பிச்சு தான், அது அம்மா தான் கொடுப்பாங்க நம்பிக்கை, நம்மளுக்கு அது வராது. நம்பிக்கைன்றது அம்மா கொடுத்தாலாம் வரும். சரி அம்மா சொல்லிட்டாங்க தானே அப்படின்னு அம்மாவை நம்பி செய்யும்போது அது சரின்னு தான் அம்மா சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய சுயநலத்துக்காக நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அது தப்புன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஓகே அதோட முடியுதா நிமிஷம். அது வந்து ஒரு ஃபுல் வீடியோட அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக இருக்குடா, எல்லாமே ஆல் மொழி ஃபுல் இருக்குது. ஸோ அது எல்லாமே பாருங்கள், இது ஷோர்ட்ஸ் தானே. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே நிமிஷம்.